அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம ரம்ஜான் விலாகோட செகண்ட் பார்ட்டு தான். ஜூஸியான மட்டன் பிரியாணி சிம்பிளாக எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னங்க ஒரே பாய் வீட்டு பிரியாணி தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்க? நீங்களும் செஞ்சு எல்லாரும் வந்து பிரியாணி ஈஸியாக செய்கிறதுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 3 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ரைஸ் நம்ம என்ன பிராண்ட் எடுக்கிறோமோ அந்த பிராண்டு வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு நம்ம ஆயில் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதிகமாக மசாலாலாம் எதுவுமே சேர்க்காதீங்க, இதுவே போதும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வெங்காயம், பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆக விட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு தனி மிளகாத்தூள் போட்டுக்குங்க. வேறு எந்த மசாலாவும் வேண்டாம். தனி மிளகாத்தூள் நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புதினா கொத்தமல்லி போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு எடுத்தோடனே நீங்கள் போட்டிங்கன்னா பாத்திரத்துலேயே ஒட்டிக்கும். அதனால் வந்து அப்புறமா தான் போடணும். அதுக்கப்புறமா தக்காளி, தயிர், லெமன் எல்லாமே போட்டுட்டு நல்லா கிரேவி மாதிரி ரெடி ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சுருக்கிற மட்டன் அதோடைய தண்ணியோடு சேர்த்து நம்ம போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா குருமா ரெடியாக விட்டுடணும். இன்னொரு சைடு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி உப்பு போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி வந்து நல்லா தண்ணி கொதிச்சிட்ட பிறகு போட்டுடலாம். இது உப்பு கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு அரிசி வெந்துச்சான்னு நம்ம பார்த்துட்டு கிரேவி வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி நம்ம வடிகட்டி எடுக்கணும். இது மட்டும் தான் நம்ம வந்து எல்லோரும் கொஞ்சம் சொதப்புறது. அது கொஞ்சம் நம்ம பார்த்து நம்ம வடிகட்டி ஒரு 70% நம்ம வடிகட்டி எடுத்துட்டு நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நான் வந்து ஃபுட் கலர் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து தம்க்கு வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போவே கலந்து விட்டதுனால நான் வந்து பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். 20 மினிட்ஸ் கழித்து கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு கீழேயும் நல்லா வெந்திருக்கும், மேலேயும் நல்லா கரெக்டாக எல்லா மசாலாவும் எல்லா இடத்துலையும் இருக்கும். உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோஸை பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.